ஒரு சிறுவனின் காலில் புண் ஏற்பட்டது. சின்ன புண்தானே என்று அந்த பையனும் கண்டு கொள்ளவில்லை. நாள்பற்ற அந்த காயம் உள்ளூர புறையோடி போனதால் அவனுக்கு வலி ஏற்பட்டது. வலி தாங்க முடியாது என்று தவித்த அவனை அவனது பெற்றோர் டாக்டரிடம் காண்பித்தனர். அந்த உள்ளூர் டாக்டர் அவர்களை கண்டபடி திட்டி பட்டணம் சென்று பார்க்க சொன்னார். பட்டணத்தில் பையனை பரிசோதனை செய்த டாக்டர், உள்ளே செப்டிக் ஆகிவிட்டது, உடனே காலை எடுக்க வேண்டும், இல்லையெனில் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என்றார். அந்த சிறுவனோ, இந்த காலை கொடுத்த கடவுளுக்கு தம்மால் என்ன தர முடியும், இந்த கால் தேயும் வரை ஆலயத்தை சுற்றுவோம் என்று நினைத்துக்கொண்டு சொந்த ஊரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று காலை மாலை என இருவேளைகளிலும் கணக்கு இன்றி சுற்றினான். சில மாதங்கள் கழித்து அந்த டாக்டரே அதிசயிக்கும் வகையில் புண் இருந்த இடம் தெரியாமல் போனது. எனவே அந்த பையன், இனி என் வாழ்நாள் முழுவதும் முருகன் புகழ் பாடுவதில் கழியும், அதுவே என் தொழில், அதுவே என் மூச்சு என ஊர் ஊராக பிரசங்கம் செய்யத் தொடங்கினான். அந்த பையன் தனது உடல் தளரும் வேளையிலும் அரை நூற்றாண்டிற்கு மேல் முருகன் புகழ் பாடினார். அவரே திருமுருக கிருபானத்த வாரியர் சுவாமிகள்.